லெஜண்ட் படத்துல அநியாயத்துக்கு என்ன ட்ரோல் பண்ணீங்கல்ல, படம் கூட ஈவி இறக்கம் காட்டலையே, திரும்ப பூரா ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? இருங்கடா, ரெண்டாவது படத்திலே சரி கட்டுறேன்னு இந்த லீடர் படத்துல மனுஷன் அதுல செஞ்ச தப்பெல்லாம் ஓகே, எதுக்காக நம்மள ட்ரோல் பண்ணாங்க, ஏன் அந்த படம் பெருசா ஒர்க் ஆகல அப்படிங்கிற அந்த தப்பெல்லாம் இதுல சரி கட்டினதே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஃபீல் ஆகுது. அண்ட் அதனாலேயே இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த லீடர் படத்துடைய கதை என்னன்னா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எந்த பிரச்சனைக்கும் போகாம கார் மெக்கானிக்கா இருக்கிற ஹீரோ தான் பொண்ணு மேல பாசம் காட்டிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப எதிர்பாராத ஒரு பிரச்சனையில இவர் லிங்க் ஆக அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் படமே. அண்ட் கேட்டதுமே இந்த டெம்ப்ளேட்ல இதெல்லாம் நடக்குங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா அதை தாண்டி பல சர்ப்ரைஸ் மூமெண்ட், இந்த கதையை வேற மாதிரி கொண்டு போனதுன்ற மாதிரி பல இடங்கள்ல லிங்க் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இவர்கிட்ட என்ன வருமோ இதை மட்டும் நம்ம வாங்கலாங்கிற மாதிரி டைரக்டர் தெளிவா, அண்ட் முக்கியமா லெஜண்ட் சரவணன் கிட்ட, சார் உங்களுக்கு எமோஷன்ஸ்ங்கிறது லிமிட்டடா தான் இருக்கு, ஆனா நம்ம ஆக்ஷன்ஸ் அன்லிமிட்டடா போட்டு அதை மேட்ச் பண்றோம்ன்ற மாதிரி தெளிவா யூஸ் பண்றாரு. அண்ட் முக்கியமா எமோஷனல் கனெக்ட்டுக்கு அந்த குட்டி பணம் வச்சு பண்ணது, அண்ட் அங்கங்க ஸ்மார்ட்டான ஐடியாஸ். ஏன்னா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இந்த கதைக்கு ஏதாச்சும் தேவைப்படணும். அப்படியாக ஷாம் கேரக்டர், ஆண்ட்ரியா கேரக்டர், அந்த குட்டி பொண்ணு கேரக்டர்னு அப்படி எல்லாருக்கும் தேவையான மூமெண்ட்ஸ் வச்சு பக்காவா பேக்கேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், கதை வேற மாதிரி போகுதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபிளாஷ்பேக் சீனுங்கிறது கொஞ்சம் லென்த்தா, அதுக்கப்புறம் வரக்கூடிய சில சீனுங்கிறது ஓகே இப்படிதான் ஆக போகுதுங்கிற மாதிரி அந்த இடம் கொஞ்சம் லென்த்தாவும், சில ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் வாண்டடா வைக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் எனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஓவரால் ஒரு என்டர்டெய்னிங்கான படம். தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க.